வணக்கம். இன்னைக்கு நம்ம கட்டுமான தளங்கள்ல வானத்துல இருந்து ஒரு அமைதியான புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, அதுக்கு பேர் தான் ட்ரோன் சர்வேயிங். இந்த டெக்னாலஜி பல வருஷமா நாம செஞ்சுட்டு வந்த பழைய முறைகளை எப்படி மொத்தமா மாத்த போகுதுங்கிறத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸ்னு தெரியுமா? இந்த ஒரு வரி போதும் அதை விளக்க. பழைய முறைகள் வெறும் மெதுவானது மட்டும் இல்லைங்க, அது நம்ம பட்ஜெட்டை நமக்கே தெரியாம காலி பண்ற ஒரு சைலண்ட் கில்லர். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? இந்த அமைதியான பட்ஜெட் கில்லர்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? அதாவது பழைய சர்வே முறைகள்ல அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? அது ஏன் ஒரு புது டெக்னாலஜிக்கான தேவையை உருவாக்குச்சு? வாங்க அலசுவோம். பாருங்க, பழைய சர்வே முறைகள் மெதுவா வேலை செய்யறது மட்டும் பிரச்சனை இல்ல, அது நம்ம ப்ராஜெக்ட் பட்ஜெட்ல இருந்து பணத்தை நேரடியா உறிஞ்சு எடுக்குது. சின்ன சின்ன தப்புகள், தேவையில்லாத தாமதங்கள்னு இதனால ஒரு மணி நேரத்துக்கு ₹10,000 மதிப்புள்ள மெஷின்கள் சும்மாவே நிக்குது. இதைத்தான் நாம கண்ணுக்கு தெரியாத வரின்னு சொல்றோம். இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் ஆம வேகத்துல போற பழைய முறைகள், இன்னொரு பக்கம் ராக்கெட் வேகத்துல வளர்ற இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட தேவைகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய கேப்பை நிரப்பதான் இந்த புது டெக்னாலஜி உள்ள வருது. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசின பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அந்த தீர்வு வானத்திலிருந்து வந்திருக்கு. ஒரு புது கண். ஆமாங்க, அதுதான் ட்ரோன்கள். சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரோன் சர்வேங்கிற ஆட்டத்தோட ரூல்ஸையே மாத்திருச்சு. இனிமே டேட்டா சேகரிக்கிறதுங்கிறது ஒரு மெதுவான ஆபத்தான விஷயம் கிடையாது. அது ரொம்ப வேகமானது, பாதுகாப்பானது, அப்புறம் நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமானது. இது வெறும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க. சுரங்கம், விவசாயம், ரியல் எஸ்டேட், ஏன் பவர் லைன் இன்ஸ்பெக்ஷன் வரைக்கும் பல துறைகள்ல இந்த டெக்னாலஜி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதோட பயன்பாடு ரொம்பவே பரந்தது. சரி, இந்த ட்ரோன்களால அப்படி என்னதான் பெரிய அட்வான்டேஜ்? பழைய முறைகளை விட இது எந்த விதத்துல பெட்டர்? வாங்க இதோட 5 முக்கியமான நன்மைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல, வாரக்கணக்கில் நடந்த சர்வேயை சில மணி நேரங்கள்ல முடிக்கலாம். ரெண்டாவது, செலவு ரொம்பவே கம்மி. மூணாவது, மனுஷங்க போகவே முடியாத இடங்களுக்கு கூட இது ஈஸியா போகும். நாலாவது, ரொம்ப ரொம்ப துல்லியமான டேட்டாவை கொடுக்கும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, ஆபத்தான இடங்களுக்கு ஆட்களை அனுப்ப வேண்டியதில்ல. அதனால பாதுகாப்பு 100% உறுதி. இந்த 5 பாயிண்டும் பழைய முறைகள்ல இருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நேரடியான பதில். இப்ப துல்லியத்தை பத்தி பேசுவோமா? வெறும் 1 சென்டிமீட்டர். ஆமாங்க, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு துல்லியமா அளக்க முடியும். சும்மா யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சர்னு. பாதுகாப்புங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க. இதனால நேரடியா கம்பெனிக்கு காசு மிச்சமாகுது. எப்படின்னா, ஆபத்தான இடங்களுக்கு ஆட்களை அனுப்ப தேவையில்லாததால இன்சூரன்ஸ் செலவு குறையுது. அதோட கம்பெனியோட சேஃப்டி ரேட்டிங்கும் உயருது. ட்ரோன்னா சும்மா போட்டோ எடுக்கிற ஒரு கருவின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல இது ஒரு முழு சைட் எப்படி வேலை செய்யுதுங்கிற அறிவையே அடுத்த லெவல் கொண்டு போகுது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல, லைடார்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது சாதாரண கேமரா மாதிரி இல்ல. இது லேசரை பயன்படுத்துது. ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான லேசர் சிக்னல்களை அனுப்பி மரங்கள், செடிகள்னு எது இருந்தாலும் அதுக்குள்ள ஊடுருவி கீழே இருக்கிற உண்மையான தரை எப்படி இருக்குன்னு மேப் பண்ணிடும். இந்த துல்லியமான டேட்டாவை வச்சு டிஜிட்டல் ட்வின்னு ஒன்னு உருவாக்குறோம். அப்படின்னா என்ன? உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் 3D கூகுள் மேப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா இது லைவா நிஜ நேரத்துல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ராஜெக்டோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் இதோட ஒப்பிட்டு பார்த்து தப்புகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த டிஜிட்டல் ட்வின்னால என்ன லாபம்? ரொம்ப சிம்பிள். மண்ணள்ளும் போது கணக்கு தப்பாகுதா? இது அதை சரி பண்ணும். ஃபவுண்டேஷன் போடும்போது அளவு மாறுதா? இது உடனே காட்டிடும். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல டேட்டா கிடைக்கிறதுனால ப்ராஜெக்ட்ல தேவையில்லாத தாமதமே வராது. இதுதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இவ்ளோ அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் பழைய முறைகளையே நாம புடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? நாம என்ன விலைய கொடுக்க வேண்டியிருக்கும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. இனிமேல் ஃபவுண்டேஷன்ல வர்ற தப்புகளும் சரி, மண்வேலை கணக்குல வர்ற பிழைகளும் சரி, அதெல்லாம் ஒரு விபத்து இல்ல. அதை நாமே விரும்பி செய்யற ஒரு தப்பு. அதாவது, கையில டெக்னாலஜி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணாம தப்பு செஞ்சா அது கவனக்குறைவு இல்ல, அது ஒரு தெரிஞ்சே செய்யற பிழை.
இந்த நம்பரை பாருங்க, 80%. ஆமாங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துற கம்பெனிங்க அவங்களோட சர்வே செலவுல 80% வரைக்கும் மிச்சப்படுத்துறாங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. போட்டியில பின் தங்கிடக்கூடாதுன்னா மாற்றம் ரொம்ப அவசியம். இதுல வர்ற நஷ்டம் பணத்தோட மட்டும் நிக்காதுங்க. நீங்க பழைய முறைகளையே தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்க டேட்டாவோட நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். போக போக இது உங்க கம்பெனியோட பேரையே டேமேஜ் பண்ணிடும். இந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம பழைய லேண்ட் சர்வே பண்ற முறை இருக்குல்ல, அது ஒவ்வொரு நாளும் உங்க ப்ராஜெக்டோட லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடு இருக்கு. இது ஏதோ நான் சும்மா சொல்லல, இதுதான் இன்னைக்கு ஃபீல்டுல நடக்கிற நிஜம். இது சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குற கேள்வி இல்ல. உங்க பேலன்ஸ் ஷீட்ல கூட வராத, ஆனா உண்மையிலே உங்க பாக்கெட்ல இருந்து போற செலவுகளை பத்தி தான் நாம இப்ப அலச போறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, இந்த மறைமுக வரி எங்க இருந்து தான் வருது? முதல் பிரச்சனை என்னன்னா, இந்த பழைய மெத்தட்ஸ்னால ஏற்படுற பயங்கரமான தாமதம் தான். இதனால ஒண்ணு பின்னாடி ஒன்னா பல பிரச்சனைகள் வரிசை கட்டி நிக்கும். இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க ஒரு பில்லா பார்த்து கையெழுத்து போட்டு ஓகே பண்ற செலவுகள் கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவா மனுஷங்களை மட்டுமே நம்பி செய்யற மேப்பிங்னால வர்ற மறைமுக செலவுகள், ஹிடன் காஸ்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சைட்ல இருக்கிற பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எஸ்கவேட்டர், ஜேசிபி எல்லாம் ஒரு சர்வேயர் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வரதுக்காக சும்மா காத்துக்கிட்டு நின்னா எப்படி இருக்கும்? அப்படி நிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உங்க ப்ராஜெக்டோட லாபத்துல விழுகிற நேரடி அடி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நஷ்டத்தை நம்ம ரொம்ப சுலபமா தடுக்க முடியும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு பேர் தான் லிடார், LIDAR. இந்த டெக்னாலஜி நம்ம சைட் டேட்டாவை பார்க்கற விதத்தை தலைகீழா மாத்தப் போகுது. இது சும்மா ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இல்ல. இந்த டெக்னாலஜி ஒரு செகண்டுக்கு பல லட்சம் லேசர் பாயிண்ட்ஸை வச்சு மொத்த நிலப்பரப்பையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு 3D டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரி உருவாக்கிடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான வேகமான ப்ராசஸ். இது சைட்ல இருக்கிற செடி, கொடி, சின்ன சின்ன குப்பைகள்னு எதையும் விட்டு வைக்காத. எல்லாத்தையும் ஊடுருவி போய் நீங்க வேலை செய்ய போற உண்மையான தரைப்பரப்பு எப்படி இருக்குன்னு ஒரு கிறிஸ்டல் கிளியர் மேப்பை கொடுத்துடும். ஓகே, இவ்ளோ துல்லியமான டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம்? இது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு மேப் கிடையாதுங்க. இது உங்க ப்ராஜெக்டோட ஒரு உயிருள்ள டைனமிக் மாடலா மாறிடும். இதுதான் கேம் சேஞ்சர். அதாவது உங்க சைட்டோட ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஜிட்டல் காப்பி. இத உங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கூட நேரடியா இணைச்சிட முடியும். இதோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்ய ஓடுறதுக்கு பதிலா, அதாவது ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்றதுக்கு பதிலா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்துற ஒரு ஸ்மார்ட்டான வழிட்டு மாறுறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த டேட்டா எவ்ளோ வேகமா ஷேர் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன்ல ஏற்படுற தாமதத்துக்கே இடமில்லாம போயிடுது. இதனால மொத்த டீமும், அதாவது ஆர்கிடெக்ட்ல இருந்து சைட் இன்ஜினியர் வரைக்கும் எல்லாரும் ஒரே பக்கத்துல ஆக்டிவா இருப்பாங்க. கடைசியா இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவான மார்க்கெட்ல இதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு எவ்ளோ முக்கியம்னு பேசுவோம். இந்த டேபிள பாருங்களேன். ஒரு பக்கம் பழைய முறை, இன்னொரு பக்கம் ட்ரோன் டெக்னாலஜி. வேகம், துல்லியம், பாதுகாப்புன்னு எல்லாத்துலயும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இதுல இருக்கிற நம்பர்ஸே எல்லாத்தையும் சொல்லிடும். இது ஏதோ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் திறமையா முடிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. இது அடுத்த கான்ட்ராக்ட் ஜெயிக்கிறதுக்கான உங்க தகுதியையும் தீர்மானிக்க போகுது. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி காஸ்ட்லியான தவறுகளை சரி பண்றதுக்கான டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அதை நம்ம பயன்படுத்த போறோமா இல்லையாங்கிறதா இப்போ இருக்கிற ஒரே கேள்வி.